நான் தான் 2வது வீடியோ. நான் பேரு மாலா, மதுரை தான். இதில வந்து சாண்ட்ரா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இதே பிக் பாஸ்க்குள்ள நான் போயிருந்தேன்னா, என்னைய இப்படி காலால எட்டி உதைச்சவங்கள நான் மயக்கம் போட்டுட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன். நானும் என்னைய ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ கால எட்டி உதைச்சு என்னைய வெளிய தள்ளுறேன்னா, அடுத்த செகண்டே என் உயிரே போற நிலைமை வந்தாலும், அவன் முடிமயத்த புடிச்சு தர 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 தரன்னு அவளையும் சேர்த்து அவ பனியனோட சேர்த்து இழுத்து அவள வெளியில இழுத்து போட்டுருக்கணும். ஆனா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. நிஜமாலுமே. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, பார்வதி மூஞ்சி கீஞ்சில கிழிஞ்சிருக்கும். அவ மொகரைய பார்த்தா கிழிஞ்ச மாரி தான் இருக்குது. ஒரு ஒரு ஏன்டா கமுதி நாயே! அவ அவ பேசுறதுல எப்புட்றா நீ எல்லாம் கேட்கற? எங்களால அவ பேசுறத கேட்க முடியல. பொம்பளைங்களே அவள பார்த்தாலே அருவருப்பா திவ்யா சொன்ன வாந்தினடா எல்லாமே வருதுடா அவ மொகரைய பார்த்தாலே. ஆ? அவ மொகரைய பார்த்தாலே வாந்தி உனக்கு எப்புட்றா அவள போய் ரசிக்கிற? இதுல வேற அவ வந்து நீங்க நியூ இயர் இது இது பண்றப்ப அவ கேட்கற நீ சொல்ற ஹோம்லியா இருக்கிறது உனக்கு வந்து நல்லா இருக்குதுங்கிற. அவ வேணா இப்ப இது ரகடா ஆகவாடு. ஏன்டா? இப்பவே இந்த இது போடுறவ நாளைக்கெல்லாம் இவ வந்து ஒரு குடும்பத்தில வாழ்ற பொண்ணாடா அவலாம்? நான் கேட்கறேன். அவலாம் உன் குடும்பத்தில வந்து வாழ்றவ பொண்ணாடா? ஆ? நீ வந்து அல்லான்னு தொழுவ போவ. அவ என்ன எங்க பப்புக்கு, பாருக்கு போயிட்டு ஆடிட்டு இருப்பா. ஆ? இதெல்லாம் வந்து குடும்பத்தில வாழ்ற பொண்ணாடா அவ? ஏன்டா எச்சிக்கல நாயே! நான் ஒண்ணு சொல்லவா? உனக்கு நீ வந்து ஆம்பளையே கிடையாது. நீ ஒரு பொம்பளைய மிதிச்சு நீ மேல வரவன் நீ ஆம்பளையே கிடையாது. ஆம்பளைங்கிறவன் பொம்பளைக்கு கை குடுத்து மேல வரவன் தான் ஆம்பளை. நீ ஆம்பளையே கிடையாது. கமுறுதி நாயே! ஆம்பளையே கிடையாது நீலாம். ஏன்டா உன் பெத்தவளும் உன்னைய பெத்தவளும் ஒரு தாய் தான். உன் கூட பொறந்தவளும் ஒரு பொண்ணு தான். அவளும் 2 புள்ள பெத்திருக்கிறா. சரியா? உன் கூட பொறந்தவளும் 2 பொண்ணு பெத்திருக்கிறா. பிள்ளை பெத்திருக்கிறா. அதை எட்டி மீப்பியாடா உன் அக்கா கறியாந்தாலும் எட்டி மீப்பியாடா நீ? அக்கா அக்கான்னு பேசுற? அக்காவா? உன் அக்கா என்னடா பெத்தா? உன் அக்கா என்னடா பெத்தா? உன் கூட பொறந்தவ என்ன பண்ணா? காப்பாத்திட்டு தான் பிள்ளை பெத்தாளா? ஆ? வாய் இருக்குன்னு என்ன வேணா நீ பேசிருவியாடா நீயி? ஆ? வாய் இருக்குன்னு நீ என்ன வேணாலும் பேசிருவியாடா நீயி? ஆ? உன் கூட பொறந்தவ எப்புட்றா பெத்தா? பரதேசி நாயே! உனக்கும் அவளுக்கும் அரிப்பிடுக்குன்னா வெளியில போய் ரூம்பு போட்டு என்ன கரும பண்ணுங்க. நாங்க ஒரு ரூமுக்குள்ள வந்து எட்டி பார்க்க மாட்டோம். இது வந்து ஒரு பொது டிவியில வந்து மக்கள் இத்தனை பேர் பார்க்குற டிவியில நீங்க 2 பேர் பண்றதே அக்குறுமா? சரி நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். விஜய் சேதுபதி சார், உங்களுக்கு நான் கேட்கறது பிரயோஜனம் இல்ல. ஏன்னா நீங்க ஒரு ஹோஸ்ட்டா பண்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரே ஒண்ணு கேட்கிறேன். விஜய் டிவிக்கு விஜய் பிக் பாஸ் நடத்துற உரு பிக் பாஸ் நடத்துற இவங்களுக்கு நான் கேட்கிறேன். இதுக 2 பேர் இல்லன்னா உங்களுக்கு கன்டென்ட்டே இல்லையா? நான் கேட்கிறேன். அ? அப்ப இது பிக் பாக்ஸா? இது 2 பேத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க வேற டிவி சேனல் நடத்தலாமே! இது 2 பேரும் பண்ற அசிங்கத்துக்கு, நீங்க இத நான் 2 பேர் வச்சதுக்கு நீங்க டிஆர்பி ஏத்துறதுக்கோசரம் இது 2 பேர் இருந்தா தான் உங்களோட மார்க்கெட் அதிகமாகுறதுக்கோசரம் நீங்க பண்றீங்களா? இல்ல நாங்க வெளியில பார்க்குறங்க மக்கள் எல்லாம் கூமுட்டை ஆக்கணுங்கிறதுக்கோசரம் இது 2களயும் உள்ள வச்சுட்டு இருக்கிறீங்களா நீங்க? ஆ? நீங்க மக்கள்க வெளியில இருக்க மக்கள் எல்லாத்தையும் கூமட்டை ஆக்கணும். இது 2 பேத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு, நாங்கலாம் இதுகள என்ன பண்ணுது? எந்த பாத்ரூம்குள்ள போகுது? எந்த பாத்ரூம்ல போய் என்ன பண்ண போகுது நம்ம? அப்ப இதுக்கு பேரு நீங்க இதுக்குன்னு 10 வெளியில இருப்பாய்ங்க. இந்த மாரி பார்க்கறதுக்குன்னு வெளியில நெறைய பேர் இருக்காங்க. நாங்க தாய் பிள்ளை பெத்தவங்க, குழந்தைங்கள இருக்கவங்க, வயசானவங்க எல்லாருமே தான் இத பார்க்குறோம். ஏன்? இந்த சனிங்கள 2 பேத்த இருக்க பார்க்குறதுக்கு இல்ல. பிக் பாஸ் விஜய் டிவில நடத்துறன்னு உங்க மேல உள்ள ஒரு மதிப்பு மரியாதைல நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப நீங்கலாம் பண்றதுக்கு அதுக்கு இந்த பிக் பாஸ் நடக்காமயே இருந்துட்டு போட்டுமே! எதுக்கு? அ? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நைட்டு 10 மணிக்கு மேல வேற ஷோ நடத்துறாங்க பார்த்தீங்களா? அந்த ஷோல இது 2 பேத்தையும் போட்டுட்டு, அப்ப நீங்க ஒரு தனி கேமரா அது என்னென்ன பண்றதுக்கு வாய்க்கு, மூஞ்சிக்கு, கண்டது, கடிதத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேமரா வச்சுக்கோங்க. அது 2 பேத்தையும் ஒரு ரூம்ல போட்டு பண்ணுங்க. சரிங்களா? அதுக்குன்னு நெறைய பசங்கலாம் வெளியில இருக்காங்க. என்ன அதுக்குன்னு வேற எதுக்கு தேவையில்லாம கேசட் அது இதுன்னு பார்ப்பாங்க. அதுக்குன்னு நெறைய ஆளுங்க இருப்பாய்ங்க. அவைங்க பார்ப்பாய்ங்க இதெல்லாம். சரியா? இது 2 பேத்த வச்சுட்டு நீங்க பொது இதுல குழந்தைகள் பார்க்குற சேனல்ல இதுகள் 2 பேத்தையுமே நீங்க வச்சிருக்கிறதே ஃபர்ஸ்ட்டு தப்பு. இது பண்ண அநியாயத்துக்கு அப்பவே நீங்க இதில வேற இது லவ்வு, இதுக்கு பேரு வேற லவ்வுன்னு வேற நீங்கலாம் பேர் வச்சுட்டு அலையிறீங்க. இதுக்கு பண்றதுக்கு பேர்லாம் லவ்வு. ம். இதில இவரு வேற குத்தம் சொல்லிட்டே இருக்குது. பிக் பாஸ் விஜய் டிவி அவர்களே, நீங்க தயவு செய்து இதுகளுக்கு இந்த வாரம் அவங்க சாண்ட்ராவ எட்டி உதைச்ச மாரி நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த கமுர்தியின் பார்வைய எட்டி உதைச்சு நீங்க வெளிய ரெட் கார்டு குடுத்து நீங்க தொரத்தல இதுகளுக்கு ஒரு அசிங்கப்படுத்தி நீங்க தொரத்தலைன்னா, இனிமேலு அடுத்த வருஷம் பிக் பாஸ் நீங்க நடத்துறதே வேஸ்ட்டு. நிஜமாலுமே. இது பிக் பாக்ஸ நடத்துறதே வேஸ்ட்டு. நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
சாண்ட்ரா, நான் ஒண்ணு சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கம்மா. நீ அமைதியா பேசுற. நீ வந்து நீ உனக்கு நான் இன்னும் ஓப்பனா சொல்லவா, எனக்கு உன்னைய பிடிக்காது தான். உண்மையாதான். ஆனா ஒரு பொண்ணுக்கு இது நடந்தா எனக்கும் என்னால இருந்தாலும் சும்மா இருக்க முடியாது. சாண்ட்ராவ எனக்கும் சுத்தமா பிடிக்காது. இல்லேன்னு நான் சொல்லல. ஏன் உன்னைய பிடிக்காதுங்கிற காரணம்னா, சில காலம் கொஞ்ச காலமாவே நீ வந்து திவ்யாவ வந்து உன் ஹஸ்பண்டோட சேர்த்து வச்சு பேசி, நீ அசிங்கப்படுத்தி பேசின. 1000 இருந்தாலும் நல்லவங்க யாருன்னு கெட்டவங்க. அவ வாய் நெறைய உன் ஹஸ்பண்ட வந்து அண்ணன்னு தான் சொல்லியிருக்கா. சரியா? உன் ஹஸ்பண்ட் அப்படிதான் நெனச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில நீ வந்து யார் இது பண்றாங்க, யார் தப்பு பண்றாங்கன்னு தெரியாம நீயும் உன்னோட ஹஸ்பண்டே அசிங்கப்படுத்தி திவ்யாவ அசிங்கம் பண்ணனால, எனக்கு சுத்தமா உன்னைய பிடிக்காது தான். ஆனா உனக்கு நடக்கிற இது துரோகம், அநியாயம். அதுக்கு நாங்க நிப்போம். நான் இல்ல, என்ன மாரி எத்தனையோ பேர் நிப்பாங்க. சரியா? அதுக்காக தான் நான் சொல்றேன். புடிக்குது, பிடிக்கலைங்கிறது அப்புறம். ஒரு பொண்ணுக்கு நடக்கிறத வந்து அநியாயத்த தட்டி கேட்கறதுக்கு நாங்க இருப்போம். சரியா? நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? பார்வதி முடி மயத்த சட்டுன்னு இழுத்து போட்டுருக்கணும் நீ எந்திரிச்சு. அதுக்கப்புறம் வெளியில வாடின்னு சொல்லி அவளையும் சேர்த்து அவ உன்னை தள்ளி விடுறால்ல. நீ எதுக்கு இது பண்ற? அவ பனியனோட சேர்த்துனா எவ்வளவுக்கு அசிங்கம்? நீ பனியனோட சேர்த்து அவள வெளிய இழுத்து போடு. எவ்வளவுக்கு அசிங்கம் வரும்? சொல்லு. இதெல்லாம் பிக் பாஸ் ரூல்ஸ்குள்ள பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கையெழுத்து போட்டுருக்காங்களா? இப்ப இவங்க 2 பேரும் பண்றதுக்கு பேர்ல பிக் பாஸ் ரூல்ஸ்குள்ள பேசலன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் அவங்க 2 பேத்துக்கு மட்டும் கையெழுத்து போட்டுருக்காங்களா? கேட்கிறேன். ம். 100 நாள் பார்வை இருந்துட்டு வர்றான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 100 நாள் பார்வதி உள்ளுக்குள்ள என்ன கேவலமான வேலை பண்ணிட்டு வராங்கிறது அவ முகமூடிய கிழிக்கிறதுக்கு தான் பிக் பாஸ். சரியா? 100 நாள் உள்ள போய் இப்ப நான் அடுத்த வருஷம் நான் பிக் பாஸ்க்குள்ள வந்தாலுமே என்னோட முகமூடிய கிழிக்கிறது தான் பிக் பாஸ். இவ்வளோ வாய் பேசுறேன் நான் உள்ள வந்து நான் என்ன பண்ண போறேங்கன்னு சர்ச் பண்றது தான் பிக் பாஸ். சரியா? பிக் பாக்ஸுங்கிறது நிகழ்ச்சியே அதுதான். ஆனா, அத விட்டுப்புட்டு 100 நாள் வந்து அவங்களுக்கு வந்து வாய்க்கு, மூஞ்சிக்கு கேமரா வச்சுக்கிட்டு பார்க்குறாதுங்காம இது வேற 10 பேர் 20 நான் ஒரு 1000 கணக்கான பேர் வச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு அவங்க அந்த ரூம்குள்ள போய் பார்க்குறாங்களே, இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு பேர் என்ன? மாமா வேல பார்க்குறேன்னு வச்சுக்கலாமா? ஆ? இவங்க 2 பேத்து ரூமுக்குள்ள அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இதுங்க 2 பேத்துக்குன்னு ஒரு டிவி ஷோ நடத்தி, இதுங்க 2 பேத்தையும் ரூமுக்குள்ள போய் என்ன கரும அக்கிரமம் வேணா பண்ண சொல்லி, அந்த வீடியோவ வந்து வெளியிட்டு ஒரு தனி சேனல் உருவாக்கி போட்டு விடுங்க. அது பார்க்கறதுக்குன்னு ஒரு 10 பசங்க இருப்பாங்க. அது பார்க்கணும் 10 பொம்பளைங்க இருப்பாங்க பார்ப்பாய்ங்க. சரிங்களா? இதெல்லாம் இதில போடாதீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், இதுங்களுக்கு 2 பேத்துக்கு செருப்பால அடிச்ச மாரிக்கு ரெட் கார்ட குடுத்து அசிங்கப்படுத்தி அனுப்பலன்னா பிக் பாக்ஸ் வந்து நீங்க பிக் பாக்ஸ் இல்ல. பி பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. சரிங்களா?